ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழ மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. இதில் வந்து குட்டி குட்டி பீசஸாக இது பாருங்கள், மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விடணும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அது வேகணும். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கு தேவையானது இன்னும் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. இதுக்கு தேவையானது வந்து நல்ல கெட்டி தயிரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இதுதான் இதுக்கு வேணும். தேங்காய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, நான் கொஞ்சமாக பண்ணுறதால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கலருக்கோசரம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதுதான் இதுக்கு தேவையான பொருளே. ஃபஸ்ட்டு இது வேகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இது பழன்றதால சீக்கிரமே வெந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொட்டிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதை பாருங்கள், மாம்பழம் நல்லா சீக்கிரமே வெந்தாச்சு. இது பழம் இல்லையா, சீக்கிரமே வெந்துடும். இது ஆக்சுவலாக வந்து இது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஒரு உணவு. இது வந்து கேரளாவில் வந்து மாம்பழ புளிச்சேரி அப்படின்னு சொல்லுவேன். பட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து மோர் குழம்பு, ஓகேவா? அதால் நம்மளோட ஸ்டைல்லே மோர் குழம்புன்னு நம்ம வச்சுப்போம். இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். இது எப்படின்னா புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். 50-50ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், அந்த விழுதை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கலரிட்டு இது வந்து குயிக்காகவே முடிஞ்சிடும். இது தேவையான அளவு மஞ்சப்பொடி, ஏன்னா கலர் வரணும் இல்லையா, அதால் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பியும் ஆக்கைன்னு ஒரு கலரிடணும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இதை பாருங்கள், வந்தாச்சு. இப்போது நம்ம தயிரை கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரை விட்டுற போகிறோம். இது புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். தேங்காய் போட்டதில் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். மாம்பழம் போட்டதால் இன்னும் ஸ்வீட்டாகவே இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது, அதுக்குன்னு பயந்துடாதீங்க. இந்த பாருங்கள், மோர் குழம்பு தயாராகியாச்சு. கேரளா ஸ்டைலில் நம்ம சொல்லணுன்னா மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயாச்சு. இதுக்கு ஹைலைட்டே வந்து நிறைய நம்ம கருவேப்பிலை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான் இதுக்கு ஸ்பெஷல். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதால் 2 காஞ்ச மிளகாவும் நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரே ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இதை பாருங்கள், இப்போ ஹையில் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி, அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். கொதிக்கட்டும், ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இதை பாருங்கள், கொதிச்சு நுரை வந்தாச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வந்து இறக்கிட போகிறோம். இறக்கிட்டு தாளிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரத்துலேயும் வந்து இந்த மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். எண்ணெய் வச்சு காஞ்சாச்சு. இப்போ இதில் கடுகு நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் காஞ்ச மிளகா வத்தல் எது வேணாலும் சொல்லலாம். அதையும் சும்மா காரத்துக்கு, ஏன்னா ஆல்ரெடி அதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதில் அப்படியாவும் நம்ம வந்து இதை வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அப்படியே பச்சையாக கொஞ்சம் போட்டுட்டு நம்ம தாளிக்கும் போதும் போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து அந்த மோர் குழம்புல விட்டுட்டோம்னா மாம்பழ மோர் குழம்பு தயார். மாம்பழ புளிச்சேரி தயார். பாருங்கள், அவ்வளோதான். இன்றைக்கி மாம்பழ புளிச்சேரி இல்லைன்னா மாம்பழ மோர் குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது தோசை, இட்லி அந்த மாதிரிக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு vlogல உங்களை திருப்பியும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.